ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா படிச்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் தமிழில் வந்து திருக்குறள் அதிகாரம் வந்து 25 அதிகாரம் கொடுத்துருக்காங்க. அது போக புக்கில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா திருக்குறள்ஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம படிக்கணும். இப்போ வந்து நான் திருக்குறளில் வந்து லைனாக ஒரு 25க்கும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வீடியோ போடலான்ட்ருக்கேன். அதிகாரம் ஒவ்வொரு அதிகாரத்துக்கும். ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி ஒழுக்கமுடைமை அப்படிங்கிற அதிகாரம் பார்க்கலாம். இப்போ நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கோம், நாங்கள் படிக்கவே நேரம் இல்லாமல் இருக்கோம், எங்கம்மா இதெல்லாம் பார்த்துட்டு அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் நானும் ஹவுஸ் ஒய்ஃப் தான். எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் படிக்கணும்னு நினச்சோம்னா படிக்கவே முடியாது. வேலை செய்கிற கேப்பில் ஏதோ ஒவ்வொரு அதிகாரம் அல்லது சின்ன சின்ன ஹெட்லைன்ஸ் ஏதாவது படிச்சிங்கன்னா படித்து முடிச்சிடலாம். இப்போ வந்து நான் ஒழுக்கமுடைமை அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தை எடுத்திருக்கேன். அதில் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா, சிலபஸ் எடுத்துகிட்டு திருக்குறள் புக்கும் வாங்கிட்டேன். சரி, நம்ம திருக்குறள் புக்கே வச்சுப்போம், நல்லா படிச்சிடலாம் அப்படின்னு. ஆனால் அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, அந்த திருக்குறள் புக்கில் வெறும் திருக்குறள் மட்டும்தான் இருக்குது, அதோட பொருள் இருக்குது, இதை வச்சு நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியாது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஓல்டு புக்கெல்லாம் வேணும், இல்லை நியூ புக் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து கையில் கிடைக்கிற புக்கெல்லாம் வாங்கி வைக்கலான்ட்டு நியூ புக்ஸ் கலெக்ஷன் பண்ண ஆரம்பித்தேன். நியூ புக்ஸ் வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன, அதில் எல்லாமே படித்தோம். திருக்குறள் வந்து தெளிவாக இருக்கிறது வந்து ஓல்டு புக்கில் தான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அப்போ வந்து ஓல்டு புக் எனக்கு கிடைக்கல. அப்போ எக்ஸாம் அப்போ வந்து நான் ஃபஸ்ட் அந்த எக்ஸாம் எழுதும் போது நியூ புக்ஸ் மட்டும் தான் படித்து எக்ஸாம் எழுதினேன். அப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஓல்டு புக்ஸில் இருக்கிறதும் கேட்பாங்க, அதில் இருக்கிற திருக்குறள் தான் நல்லா தெளிவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஓல்டு புக்கும் வாங்க ஆரம்பித்தேன். ஓல்டு புக் கலெக்ஷன் பண்ணி அதில் இருக்கிறதும் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. ஏன்னா புக்ஸ் கலெக்ஷன் பண்ணவே 1 வருஷம் ஆகி போச்சு. அதில் கன்சிஸ்டியாகவும் படிக்கணும், அது போக நம்ம வீட்டு ரொட்டீனையும் பார்க்கணும். அப்படிங்கும்போது என்னால் ஒட்டுக்கா வந்து படிக்கவும் முடியல. வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அது கன்சிஸ்டன்சியாக எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு தெரியாமல் போச்சு. அதனாலேயே நிறையா டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு. இனிமேல் வந்து நான் கரெக்டாக பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இந்த யூடியூப்பை ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ அது சம்மந்தமாக வீடியோஸ் போடுறேன். இப்போ வந்து ஒழுக்கமுடைமை அதிகாரத்தில் நான் இந்த டாப்பிக்லேருந்து வீடியோஸ் போடுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.